மாயா, அப்படி நீ போகிறதா இருந்தா நானும் உன் கூட வரேன். உன்னை தனியா நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன். டேய், மாயா போகாம இருக்க என்ன வழின்னு பார்க்கலான்னா நீயும் சேர்ந்து போலான்னு சொல்லிட்டு இருக்க. டேய், வேற என்னடா பண்ண சொல்ற? மேரேஜுக்கு அப்புறம் இப்பதான் நானே அவளை முழுசா புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேரும் இப்பதான் சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சோம். இந்த நேரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிக்குது. மாயா, என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே இருப்பேன். நம்ம வீட்ல எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. நம்ம வீட்ல இருக்கிறவங்களே என்ன வெளியில அனுப்புறதுக்கு என்னென்னமோ பண்ணிருக்காங்க. ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி நான் இன்னும் நம்ம வீட்ல தான் இருக்கேன். என் அப்பா வந்து கூப்பிட்டப்ப கூட நான் போகல. ஏன்னா அந்த வீடும் நீயும் தான் என் உலகமே. யார் நினைச்சாலும் என்னை இங்க இருந்து அனுப்ப முடியாது. நானும் போக மாட்டேன். கண்டிப்பா இது அந்த புவனேஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். அவ தான் கம்ப்ளைண்டே கொடுத்திருப்பா. எனக்கும் அதான் தோணுது. அவ புத்திசாலித்தனமா என்னை இங்க இருந்து விரட்ட பாக்குறா. அவளுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். சார், நான் இங்க இருந்து ஒரு நாள் மட்டும் வெளியில போகணும். அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா? ஒரு நாள் தானே, நான் கோர்ட்ல பர்மிஷன் வாங்கணும். இப்ப என்ன பண்ண போற மாயா? என்ன சட்டத்தை வச்சு அந்த புவனேஸ்வரி விரட்ட பாக்குறால, அதே சட்டத்தை வச்சு நான் இங்கேயே இருந்து காட்டுறேன். போலீஸ் வீட்டுக்கே போய் அவளை கூட்டிட்டு வந்துருச்சுமா. இப்ப எம்பசி ஆபீஸ்ல தான் இருக்கறா. சூப்பரா பிளான் பண்ணி அவளை ஊரை விட்டு விரட்டிட்டீங்க அத்த. இதுக்கு மேல அவளால எந்த தொல்லையும் இருக்காது. சின்ன பொண்ணு எனக்கே இத்தனை நாள் ஆட்டம் காட்டினால, இனிமே அவளால எதுவுமே செய்ய முடியாது. அத்த, அவ அமெரிக்கா போயிட்டு அங்க வீசா புதுசா அப்ளை பண்ணி திரும்ப வந்துருவாள்ல. அவ வரத்துக்குள்ள நம்ம நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிச்சு. அவ திரும்ப வரும்போது ரகுராம் குடும்பம்னு ஒண்ணு இந்த ஊருக்குள்ளேயே இருக்க கூடாது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? டேய், முதல்ல வெளியில போங்கடா. ஏய், ஒழுங்கா போயிடு. இல்ல கோச்சிங் கொடுக்க உனக்கு கை கால் ஒழுங்கா இருக்காது. டேய், என்னடா இங்க வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்க? ரவுடித்தனம் பண்றது நாங்களா இல்ல நீங்களா? ஏய், இப்ப எதுக்கு இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? ஏய், நீ எல்லாம் கொஞ்சம் கூட திருந்த மாட்டல. நீ பண்ண வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னம்மா, விசா பத்தி நம்ம தான் போட்டு கொடுத்தோன்னு தெரிஞ்சிருச்சோ? ஏய், என்ன சொல்ற? நாங்க என்ன பண்ணோம்? தெரியாத மாதிரி நடிக்காத. உன் ஆளுங்களை அனுப்பி எங்க கடையோட குடோனை நெருப்ப வச்சு கொளுத்த சொல்லிருக்க. அது எங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? ஏய், என்ன உளறிக்கிட்டு இருக்க? நாங்க உங்க குடோனை கொளுத்தணுமா? ஏய், எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. போலீஸ் ஸ்டேஷன்லயே உன் ஆள் எல்லாத்தையும் சொல்லிட்டான். இத பாரு, எனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. உனக்கு வேணும்னா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடு. போ இங்க இருந்து. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியும். எங்க குடோனுக்கு தீ வச்சல, இப்ப உன் வீட்டை என்ன பண்றன்னு பாரு. டேய், என்ன பண்ற? டேய், என்ன பண்ற? சொன்னா கேளு. டேய், நில்றா. எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுல வந்து எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டு இருப்பேன். அவ்வளவு திமிராயிடுச்சுல உனக்கு. எங்கடா இருக்கீங்க?
என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த அதிகாரம் பண்றதெல்லாம் உன்கிட்ட வேலை பாக்குறவங்க கிட்ட வச்சுக்கோ. என்கிட்ட காட்டுன கைய உடைச்சிருவேன். ஏய் என்னடி பண்ணுவ? என் தங்கச்சியோ மரியாதை இல்லாம பேசுற. ஏய், விடு என்ன? சீனு, அப்பா டேய் அடிங்கடா சரணா. ஏய் போயா. ஏய் வேணா வேணா. ஐயோ நீ வாடா டேய். டேய் நிறுத்துடா நிறுத்துடா. ஏய் என்ன உன்னெல்லாம் அடிச்சா எங்களுக்கு அசிங்கம் தான். உன்னை விட்டு வச்சிருக்கேன். பேசாம இருந்துரு. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். இனிமே எங்க வழிக்கு வந்த உனக்கும் அடிவிடும். என்னடி மிரட்டுறியா? வீடு தேடி வந்து பொருள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு எல்லாரையும் அடிச்சிட்டு போக பாக்குறியா? இப்பவே உன்னை போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுறேன் பாரு. போலீஸ்னா பயந்துருவாங்களா? நீ போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கடி. அவ்வளவு தைரியமா உனக்கு? இன்னைக்கு உன்னை தூக்கி ஜெயில வைக்கிறேன் பாக்குறியா? நீ எல்லாம் வெறும் பேசுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. உன்னால முடிஞ்சா உனக்கு தைரியம் இருந்தா கம்ப்ளைண்ட் கொடுத்து பாரு. உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது. முடிஞ்சதை பாத்துக்க. நீ வா மாயா. என்னத நம்மள இப்படி திமிரா பேசிட்டு போறா? அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு இங்க வந்து கடையை கொளுத்துறதுக்கு இப்படி பண்ணிட்டு போறா. முன்னாடியே உங்களெல்லாம் அடிச்சிட்டு போயிட்டால, இத நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண வைக்கணும். அண்ணே நீ வா. இன்ஸ்பெக்டர் சார், என்ன விஷயம்? எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? புவனேஸ்வரி அம்மா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. என் வீட்டுக்குள்ள வந்து பொருள் எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க. உன்னை கேஸ் கொடுத்து உள்ள தள்ளுறேன் பாரு. சார் கொஞ்சம் விட்டுருந்தா எங்களையே அடிச்சு கொண்டு இருப்பாங்க சார். இவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க சார். இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். சரி ஓகே, நான் கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன். இதுல ஒரு சைன் மட்டும் பண்ணிடு. சார், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வச்சு இவங்களை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட்லாம் பண்ண முடியாது சார். முன்ஜாமீன் வாங்கியிருக்கோம். சார், அந்த ஜாமீன் பேப்பர் கொஞ்சம் கொடுங்க, நான் கொஞ்சம் பார்க்கணும். பாத்தீங்களா சார், தப்பையும் பண்ணிட்டு போய் பெயில் வாங்கிட்டு வந்திருக்காங்க. மேடம், இனிமே இதை நம்ம கோர்ட்ல தான் பார்த்துக்கணும். என்ன ஆனாலும் சரி, கோர்ட்ல இவளுக்கு தண்டனை கிடைச்சு ஜெயிலுக்கு அனுப்பணும். நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க இந்த கேஸை கோர்ட்ல பாத்துக்கிறோம் சார். ஆக்சுவலி மாயா ஃபாரின் போறதா இருந்துச்சு. இவங்க மேல கேஸ் ஃபைல் ஆனதுனால அது முடிகிற வரைக்கும் இவங்க ஊரை விட்டு எங்கேயும் போக முடியாது. என்ன இப்படி சொல்றீங்க? உண்மைதாங்க. மாயா இனிமே வெளிநாடு போக முடியாது. சிஎஸ்ஆர் நம்பர் ஆயிடுச்சு சார். மாயா அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் ஊரை விட்டு எங்கேயும் போக மாட்டாங்க. மாயா, இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க இந்த ஊரை விட்டு எங்கேயும் போக கூடாது. ஐயோ, என்ன சார் சொல்றீங்க? அப்ப நான் எங்கேயும் போக முடியாதா? திரும்பவும் நான் வீட்டுக்கே போக வேண்டியதானா?
விசாவை புதுப்பிக்கிற வரைக்கும் நீங்க ஃபாரினுக்கு போக முடியாது. இந்த கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணா போகலாம். என்ன மாயா இது இப்படி ஆயிடுச்சு? நம்ம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. சரி என்ன பண்றது, நம்ம வீட்டுக்கே போவோம். சார் இவங்க ஏதோ சூழ்ச்சி பண்றாங்க சார். எங்க வீட்டுக்குள்ள வந்து எல்லாம் உடைக்கும் போதே நினைச்சேன் ஏதோ திட்டத்தோட தான் இதெல்லாம் பண்ணிருக்கேன். வேணும்னே பண்ணிருக்கல நீ. மேடம், இந்த மாதிரி எல்லாம் நீங்க பேசக்கூடாது. எதா இருந்தாலும் கோர்ட்ல பேசிக்கலாம். இங்க பாரு, நீ எங்களை அழிக்கணும்னு நினைச்சு எது பண்ணாலும் அதெல்லாம் கடவுள் நடக்க விட மாட்டாரு. மாயா வா போலாம். என்னங்க இப்படி ஆயிடுச்சு? அவசரப்பட்டு நீங்க அவ பேர்ல கேஸ கொடுத்து அவளுக்கு நல்லது பண்ணிட்டீங்க. அவளை இங்கிருந்து விரட்டணும்னு நினைச்சோம். ஆனா நம்மளை வச்சு அவ இங்கிருந்து போகாத மாதிரி பண்ணிட்டா. இந்த பிளான்ல தான் அவ நம்ம வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க போல. இதா பாருங்க, நீங்க மட்டும் உங்க கோவத்தை கொஞ்சம் அடக்கி இருந்தா அவ இந்த நாட்டை விட்டே போயிருப்பா. இப்ப பாருங்க, அதுவும் போச்சு. அவ பயங்கர புத்திசாலியா இருக்கா. இந்த தடவையும் அவ தான் ஜெயிச்சா. என்னையும் முட்டாளாக்கிட்டால. இந்த தடவை அவ ஜெயிச்சிருக்கலாம். ஆனா அடுத்த அடி அவளுக்கு பெரிய அடியா கொடுக்க போறேன். புருஷனோட சந்தோஷமா வாழலான்னு நினைச்சால, அதுக்கு நான் விட மாட்டேன். லிங்கம், சீக்கிரம் உங்க பொண்ணுக்கும் அந்த சீனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இது வரைக்கும் நான் அதுல பெருசா தலையிடாம இருந்தேன். இனிமே நானே நேரடியா இறங்குறேன். உங்க பொண்ணு சீனுவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த மாயாவை இந்த ஊரை விட்டு விரட்ட. அப்படி மட்டும் நடந்தா ரொம்ப சந்தோஷங்க. என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்குங்க. வாங்க, கடைசியா நீங்க இங்க தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஒழுங்கா நான் சொன்னதை கேட்டு பிராக்டிஸ்க்கு வந்திருந்தா இவ்வளோ நாள் வேஸ்ட் ஆயிருக்காதுல்ல. அதை விட்டுட்டு கௌரவம் பார்த்துட்டு இருந்தீங்க. யார்கிட்ட கோச்சிங் எடுக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, நமக்கு தேவையானது கிடைச்சா போதும்னு நினைக்கணும். கையில காசு இருக்கிறவங்களுக்கு அவங்க வேண்டியது நடக்கணும்னு நினைக்கலாம். ஆனா காசு இல்லாதவங்களுக்கு அப்படி சாய்ஸே இல்ல. இனிமேலாவது இதை புரிஞ்சுக்குங்க. இன்னையில இருந்து பிராக்டிஸ்க்கு வந்துருமா? பேசி முடிச்சிட்டீங்களா சார்? என்ன பாக்குறீங்க? நீங்க கேட்ட 5 லட்சம் இதுல இருக்கு. என்ன சொன்னீங்க? காசு இல்லாதவங்களுக்கு ஆப்ஷன் இல்லையா? காசு இல்லனா யாரு என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்கணுமா? என்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம், ஆனா உண்மை இருக்கு. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாம உண்மையா வாழ்றோம். அது எங்களுக்கு போதும். கடவுள் எங்களை பார்த்து பாரு. நல்ல திறமைசாலிக்கு காசு இல்லைன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஆட்டு வைக்கலாம்னு நினைக்கிறீங்களோ? அவன் காசு வரும்போது உங்களை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பான். அதான் நீங்க கேட்ட பணம் வந்துருச்சுல்ல, அந்த பத்திரத்தை கொடுங்க. இனிமே அந்த அண்ணா உங்களுக்காக விளையாட மாட்டா. அவளுக்கு ஒரு நல்ல கோச்சை வச்சு நான் பிராக்டிஸ் கொடுத்துக்கிறேன். அவ சைன் பண்ண பத்திரத்தை கொடுங்க சார். தனா, நல்லா யோசிச்சுக்கோ. இனிமே யோசிக்க எதுவுமே இல்ல. நீங்க பத்திரத்தை கொடுங்க. இந்த ஒரு சைனை வச்சு தானே இவ்வளவு நாள் இவ்வளவு மனசளவுல டார்ச்சர் பண்ணீங்க. இனிமே எப்படி பண்றீங்கன்னு பாக்குறேன். காசு கரெக்டா இருக்கான்னு எண்ணிக்கங்க. இத கேட்டு தானே இவ்ளோ தூரம் பண்ணீங்க. ஒரு பொண்ணு முன்னேறி வரணும்னு நினைக்கிறப்ப உங்கள மாதிரி ஆளுங்க ஹெல்ப் பண்றேன்னு வந்து
நீங்களே அந்த பொண்ணுக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கறீங்கல்ல. இதோ பாருமா, நான் ஒரு பிசினஸ்மேன். 10 ரூபாய் போட்டா திரும்ப 100 ரூபாய் கிடைக்கணும்னு தான் யோசிப்பேன். இங்க எல்லாமே பிசினஸ் தான். இதுல பாவம் புண்ணியம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கையில காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவீங்கல்ல? ஒரு பொறுக்கிய கோச்சா கூட்டிட்டு வந்து பொண்ணுங்களுக்கு கோச்சிங் கொடுத்துட்டு இருக்கீங்க. அவனால எத்தனை பொண்ணுங்க வாழ்க்கை வீணா போயிருக்கு தெரியுமா? இத பத்திலாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? இதோ பாருங்க, தேவையில்லாமலாம் பேச வேண்டாம். இந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சது இல்ல. இனிமே உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கிளம்புங்க. ஆமா இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. என்ன சார் மறந்துட்டீங்களா? காசை கொடுத்துட்டு அக்ரிமெண்ட்டை கிழிச்சு உங்க மூஞ்சில போடுறேன்னு சொன்னேன்னு மறந்துட்டீங்களா? யோ நிறுத்தியா? ஏதோ எங்களுக்கு ஒரு தடவை கஷ்டம் வந்தப்ப தனாவுக்கு நீ பணம் கொடுத்து உதவினன்ற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை நான் அமைதியா விடுறேன். இல்ல நீ கார்த்திகோட பண்ண வேலைக்கு உன்னை ஒரு வழி பண்ணிருப்ப. இனிமேலாவது இங்க கனவுகளோட வர பொண்ணுங்களை ஏமாத்தாம ஒழுங்கா இருந்துக்கோ. வாதனா போலாம். கதிர், ஒரு நிமிஷம். என்ன சொன்ன? அந்த கார்த்திக் மேட்ச் அப்ப என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தான்னு சொன்னப்ப என்ன சொன்ன? அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போன்னு சொன்னல. நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷனா? இனிமே நீ எந்த பொண்ணுக்கு எதிரா தப்பு பண்ணும் போது இல்ல, தப்பு பண்ணணும்னு நினைக்கும் போதும் கூட இந்த அறை உனக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். ஏய், உங்க கோச்சுக்கிட்டையும் சொல்லி வை. இனிமே தனா விஷயத்துல தலையிட்டான் உசுரோட இருக்க மாட்டான். வாதனா. வாங்க மேடம். என்ன தாம்சன், பாக்கணும்னு வர சொன்ன? சார், என்ன சார் இது? அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டு வச்சிருக்கீங்க. தாம்சன், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? சாரி மேடம், நீங்க சொன்னதை இனிமேல் என்னால செய்ய முடியாது மேடம். எதை பத்தி சொல்ற? தனா இனிமே என் ஸ்பான்சர்ஷிப்ல விளையாட மாட்டா சார். சார், ஏன் சார் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? என்ன சார் இது? நீங்க ஏன் சார் பத்திரத்தை கொடுத்தீங்க? சார், பணத்தை கொடுத்துட்டாங்க சார். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அந்த பொண்ணு வேற என்ன அரைஞ்சிட்டு போறா சார். அதுக்கப்புறம் நான் ஏதாவது கேட்க போய் அந்த பொண்ணு என் மேல தப்பான கேஸ் கொடுத்துருவாளோன்னு நான் பயந்துட்டேன் சார். சார், அதுக்கப்புறம் என்னுடைய அகாடமி பேரே கெட்டு போயிடும் சார். அதனால தான் நான் அமைதியா இருந்துட்டேன் சார். ஐயோ, இந்த மேட்ச் வச்சுதான் அவளை என் கைக்குள்ள கொண்டு வரலாம்னு நினைச்சேன். இப்படி விட்டுட்டீங்களே சார். கார்த்திக், அவர் என்ன பண்ண முடியும்? அவங்க தான் பணத்தை கொடுத்துட்டாங்கல்ல. இப்படி நடக்கும்னு நானும் எதிர்பார்க்கல. இனிமே அவளுக்கு எதுவுமே பண்ண முடியாதாத்த? இல்ல, இப்பவும் நாம நினைச்சா
அவளை போட்டியில இருந்து தோக்கடிக்க முடியும். அத்த எப்படி அத்த? இந்த மேட்ச்ல அவளை ஜெயிக்க விடக்கூடாது. ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு விளையாடுறான்னு சொன்னல, அவ பேர் என்ன? பைரவி அத்த. அந்த பொண்ணுக்கு நீ நல்லா பிராக்டிஸ் கொடு. அவளை வச்சு தனாவை நம்ம தோக்கடிக்கணும். அவளுக்கு இப்பவே கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணு. அத்த ஆனா தனா ரொம்ப நல்லா விளையாடுவாத்த. டேய், அவளுக்கும் நீ தானே ட்ரைனிங் கொடுத்த? அவளை மாதிரியே இன்னொருத்தி உன்னால உருவாக்க முடியாதா? தனாவை விட ஸ்ட்ராங்கா இந்த பைரவிய மாத்த. தனா இந்த போட்டியில ஜெயிக்க கூடாது கார்த்தி. சரிங்க அத்த, நான் பாத்துக்கிறேன். அண்ணே. சார், அந்த பைரவி கால் பண்ணி வர சொல்லுங்க. இதோ வர சொல்றேன் சார். பேரு நட்சத்திரம் சொல்லுங்க. பேரு தனா, தனுசு ராசி. இல்ல பேரு கதிர், மிதுன ராசி, திருவோட நட்சத்திரம். இவர் பேருக்கே அர்ச்சனை பண்ணிடுங்க. சாமி இல்ல சாமி, என் ஒய்ஃப் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணணும். அதான் இன்னும் ஒரு வாரத்துல பேட்மிண்டன் ஃபைனல் வரப்போகுது. நீ அதுல எப்படியாச்சும் வின் பண்ணணும். உன் பேர்ல தான் அர்ச்சனை பண்ணணும். சாமி, நீங்க தனா பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதெல்லாம் கிடையாது. பிசினஸ்ல உனக்கு தான் நிறைய பிரச்சனை இருக்கு. நீ ரொம்பவும் கஷ்டப்படுற. சாமி, தனாவுக்கு பேட்மிண்டன்னா உசுரு. அவ எப்படியாச்சும் ஃபைனல்ல வின் பண்ணணும். கடவுளே, நான் ஸ்பான்சர் கிட்ட சொன்ன மாதிரி நான் தோத்து போறதுக்கு நீதான் வழி செய்யணும். எனக்கு என் கதிர் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அது போதும்.